குபேர யோகம் பெற தயாராகி கொண்டிருக்கும் கும்பராசி. சுக்கிர பயிற்சி காலம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 11ஆம் இடம் வலுக்கும் பொழுது அனைத்தும் சுகமாக இருக்குங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் இருக்க அந்த ராகு பகவான் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க துர்க்கை வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு எல்லா விஷயம் தொடங்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம். குறிப்பிட்ட காலகட்டம் தான் இருக்குது. ஜனவரி ஒரு 20 வரைக்கும் தான் அந்த காலகட்டம் இருக்குது. ஜனவரி இந்த எண்டு வரைக்கும். அப்போ இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. முதல் நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? மனதுக்கு பிடித்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஒரு ராசிக்கு 11ஆம் இடத்துல கிரகம் அப்படி 5ஆம் இடம் பார்க்குங்க. 5ஆம் இடம் தான் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள். முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு இன்ப சுற்றுலாக்களோ ஒரு தொலைதூர பயணமோ சென்று வர வாய்ப்புண்டு. குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகிரகம் கிடைக்கும். அதே குலதெய்வம் கிடைக்கும்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குழந்தைகளால் பெருமிதம் அடையும் காலகட்டம். சார் எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை எப்படி அப்படிங்கிறவங்களுக்கு இதோ முதல்ல இந்த ராசிக்கு திருமண யோகம் வரணும்னா ராகு கேது பரிகாரம் செய்த பின் திருமண யோகம். என்னங்க ராகு கேது பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். பொதுவாக தெரிஞ்சுக்கங்க, உங்கள் ராசிக்கு 7ல் கேது பகவான் தான் தரங்கள் பண்ணிகிட்ருக்கார். ராகு கேது சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக நடக்கும். பொதுவாக கும்பராசி வைராகியமான ராசிங்க. எப்போவுமே இந்த ராசி எப்படின்னா ஒரு குறிக்கோளை வச்சுட்டா நிச்சயமாக நிறைவேற்றும். அந்த ராசி அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. விட்டு கொடுக்கவும் தெரியும், தட்டி கேட்கவும் தெரிந்த ராசி இது. இந்த நேரத்தில் இயற்கையாக அமையும். உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 2ல் வந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா 12-2. அப்போ மற்றவங்களுக்கு விரயம், உங்களுக்கு லாபம். வெளிநாட்டு வகை பணம் வரும். வெளியூரிலிருந்து பணம் வருகிற காலகட்டங்கள். ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அதிலிருந்து சம்பாதிக்கிறது. அப்போ ஒரு பொருளை சேல்ஸ் பண்ண நினச்சிட்ருக்கோம், இடம் வீடு நிச்சயமாக நடக்கக்கூடியது. அல்டிமேட் ரிசல்ட் லாபம்தான். சினிமா, அரசியல், மீடியா துறைக்கு மிகுந்த யோகமான காலகட்டங்கள். குறிப்பாக மாணவர்கள் இந்த நேரத்தில் சார் எக்ஸாம்ஸ் வருது, இன்டர்வியூ வருது, இன்டர்ன்ஷிப் வருது, சூப்பராக எழுதுவீங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி இயற்கையாக இருக்குது, குருவாக்குது. 11ல் இத்தனை கிரகம் இருக்குது. அப்போ சார் வேலை எப்படி இருக்கும்? வேலையை பற்றி நீங்கள் கேட்கலாமா? ஆனால் என்ன 7.5 சனி இருக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு 7.5 சனி இல்லை, புது விஷயமாக கற்றுக்க வேலை இருக்கும். ஆனால் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம் சார், இப்போ தான் சார் அந்த ஃபீல்டு தெரியல, புது ஐட்டமாக இருக்குது, ப்ராஜெக்ட் புதுசாக இருக்குது, சாஃப்ட்வேர் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புதுசாக வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ கற்றுக்கிறது சில வருடங்களுக்கு உங்களுக்கு துணையாக இருக்குங்க. கற்க தயாராக இருங்கள். சூப்பராக இருக்கும். உலகத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆகிற யோகம், மேடையில் அமர்ற யோகம். இப்போ வேலையில் இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இது இல்லைன்னா தான் வேலையில் தொந்தரவு. உங்கள் ராசிக்கு ராகு பகவான்ங்கிறது பிரம்மாண்டத்தை கொடுக்குற பல சிந்தனைகள், மல்டி டாஸ்கிங் பண்ண தோணும். சார் நானே வேலைக்கு எப்படின்னா ஒருத்தரே பல விஷயத்தை செய்கிற மாதிரி வந்துடும். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனுங்கிற மாதிரி நான் வேலைக்கு போவேன், பிஸ்னஸ் பண்ணுவேன், வீடு கட்டுறதை நானே பார்த்துக்குவேன், கம்யூனிகேஷன் பார்த்துக்குவேன். இந்த மாதிரி எல்லா சிந்தனையும் வரும். எது முடியுமோ 1-2 மட்டும் எடுங்கள், மற்றதை மற்றவங்களுக்கு கொடுத்து விடுங்கள். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் ஒரு சின்ன வெள்ளங்கள் இருந்தால் பாருங்கள். பெண்கள் நிறைய பேர் சார் எங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது கொஞ்சம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இது மாதிரி அனுகிரகம் இருக்கும். ஒரு இடமாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கீங்க. ஆல்ரெடி இப்போ தான் ஒரு சிலர் மாறிட்டாங்க. அப்போ இந்த இடமாற்றம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அப்போ நல்ல விஷயங்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்குது. தொழில்துறை தொடங்கும் காலகட்டமாக இருக்குது. தொழிலில் பண்ணுறவங்க இந்த விசிட்டிங் கார்டு, ஆன்லைன் மீடியாலாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ராசிக்கு இயற்கையாகவே மீடியா இதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே இந்த ராசிக்கு ஒரே ஒன்று சொல்லுவேன், சார் காரு பைக் இருந்தாலும், காரு எவ்வளோ தான் பிராண்டடாக இருந்தாலும் ஒரு பைக்குன்னு ஒன்று வச்சுக்கணும். இந்த ராசிக்கு 2 சக்கர வாகனங்கள் யோகத்தை தர வல்லது. இது இருக்கா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். சரி, ரைட்டு. வேறு கேள்விகள், சந்தேகங்கள், ஏதோ ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புங்க. ஏதோ சின்ன டவுட்டு சார் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எங்கள் டீம் பதில் கொடுத்துட்ருக்காங்க. ஆக வளர்ச்சியான காலகட்டம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, பொதுவாக இந்த ராசி பலன்கள் இவ்வளோ பார்த்தோம். இதில் என்னென்னா 6 கோடி பேர் இருக்காங்க, எத்தனை கோடி பேர் இருக்காங்க எப்படின்னு டவுட் வரும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நம்ம பார்த்தது ஒரு 40% அக்யூரசி. மீது 60% ஜாதகம். தசாபுத்தியில் எடுக்கும்போது இன்னும் டெவலப்மெண்ட் ஆயிரும். நமக்கு ஒரு கையில் ஒரு விளக்கு கிடைச்சி நமக்கு போகிற மாதிரிங்க. ஊரெல்லாம் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா கூட காரில் வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதான் அந்த கோச்சார கிரகம். இப்போ அந்த கோச்சார கிரகத்தை வெளிச்சத்தை வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்டே போகலாம்.
காலையில் விடியல் வருவதற்காக நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம். நிச்சயமாக இது பலன் தரும். ஜாதகம் பார்க்கும்பொழுது என்னென்னா சார், ரொம்ப துல்லியமாக யாருக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சா வரும், வருகின்ற வரன் திசை என்ன, இப்போ வேலை 2 ஆஃபர் வச்சுருக்கீங்க, எந்த ஆஃபர் கிடைக்கும், இதெல்லாம் எப்படி சொல்கிறது? வேலை கிடைக்குன்னு கோச்சார் சொல்கிறேன், எந்த ஆஃபர் கிடைக்கும், 2மே பேங்க் வேலையாக இருக்கும். ஒருத்தர் கேட்டார், சிட்டி யூனியன் பேங்க் பெஸ்ட்டா, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் பெஸ்ட்டான்னு. 2மே கிடச்சிருக்குங்க. அப்போ அவருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், இந்த வகையிலும் பார்க்கலாம். அப்போ யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து இந்த மாதிரிலாம் பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்க. சார் ஜாதகமே இல்லை, அப்போ சொல்லி பிரசனங்கள். இப்போ எனக்குன்னு ஆன்மீக சிந்தனைக்கு அதிகமாக இருக்குது. தெய்வம் என்ன, உபாசன தெய்வங்கள். சார் செய்வனை இருக்குமா, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, திஷ்டியாக இருக்குமா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ கோச்சாரத்தில் சொல்ல முடியும். ஜாதக பிரசனங்கள் போடும் பொழுது ஆமாம் செய்வனி இருக்குது, மனசு சம்மந்தப்பட்டது இருக்குது, இது யார் செஞ்சால், தொலைந்த பொருள் என்ன, இது வரைக்கும் பார்க்கலாம். யாருக்காவது கிளாஸஸ் சம்மந்தப்பட்டது எதாவது பார்க்கணுன்னா என்னோடய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆக அனைவருக்கும் வாழ இறைவன் வழிவகுத்து கொண்டே இருக்கான். கேள்வி பிறக்கும் பொழுது பதில் பிறக்கும். அதான் ஜோதிட சூட்சமம். உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தீர்வும் இருக்குங்க. அப்போ இறை அருள் நிச்சயமாக உண்டு. இந்த சுக்கிர பயிற்சியில் மாறுதல் ஏற்படுங்கிறது மாற்று கருத்தில். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.